ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையிலே செய்திருக்கிறதுனால, செய்து கொண்டிருக்கிறதுனால நான் எப்பொழுதும் என் ஜீவனெல்லாம் பிரஸ்தரித்துக் கொண்டே இருப்பேன். தாவீது ஒவ்வொரு தடவையும் சங்கீதத்தை எழுதும் பொழுது எல்லா வேலையிலும் நான் ஆண்டவரை எந்த நேரத்திலும், தாழ்விலும், துயரத்திலும், தூக்கத்திலும், மகிழ்ச்சியான வேலையிலும் பிரஸ்தரித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அழகான இந்த வாய்ப்பினை இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் அன்போடு அழைத்து இந்த நாளிலே ஒரு பேச வைத்ததான மதிப்புக்குரிய ஆயர் அவர்களை, யோசுவதாயர் அவர்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, இதற்கு உறுதுணையாக இருக்கிற டிசி மெம்பர்களையும் விசுவாச பெருமக்களையும், யாரெல்லாம் இதற்கு உதவியாக இதற்கு ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயாவின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்து கேட்கும் பொழுது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். இந்த காலை வேளையில எந்த ஜனம், எந்த குடும்பம், எந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை பார்த்து நடுங்குகிறார்களோ, பயப்படுகிறார்களோ, ஆண்டவர் அழகாய் சொல்றார், அவர்களை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல். இந்த காலை வேளையிலே அமர்ந்திருக்கிற நீங்க நினைச்சிருக்கலாம், நான் வாரம் நான் வரேன், நான் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நான் பண்றேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன், போறேன், மீண்டும் நான் வரேன், போறேன். அது ஒரு பழக்கமாக நம்ம வச்சிருக்கலாம். அது ரெகுலரா பண்றதுனால ஒரு டிஃபரன்ஸ் தெரியாம இருக்கலாம். ஆனால் நம்மளை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தடவையும் அந்த படி மேல நீங்க கால் எடுத்து வச்சுட்டு நீங்க உள்ள வரும்பொழுது வாரம் ஃபுல்லா எல்லா பக்கம் போயிட்டு திருப்பி இந்த ஞாயிற்றுக்கிழமை சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மேல நோக்கமாய் என் பிள்ளை இந்த காலை வேளையில ஏதோ ஒன்று சொல்ல வரா, ஏதோ ஒன்று சொல்ல போறாங்க, இந்த வாரம் ஃபுல்லா நான் செய்த நன்மைகளுக்காக ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல வராங்க, ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார். வாய்விட்டு ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணும் பொழுது, வாய்களை திறந்து துதிகளை ஏறெடுக்கும் பொழுது அவரை காட்டிலும் மகிழ்ச்சியா இருக்கிறது யாருமே இல்லை. நம்மளுக்கு அது ரெகுலர் பிராக்டிஸா இருக்கிறதுனால அது பெருசா ஒரு இம்பாக்ட் இருக்காது. ஆனா ஒரு தடவை உள்ளான மனுஷன் உடைக்கப்பட்ட இந்த வேலையில் ஆண்டவரே நான் காலையில இப்ப நான் போறேன், காலையில எழுந்திருக்கிறேன், உங்களுக்கு கிருபை, மீண்டுமாக நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கணும், உங்களுடைய கிருபை, வேணுங்கிற ஆகாரத்தை கொடுக்குறீங்க, உங்களுடைய கிருபை, வியாபாரத்துல போறேன், அன்னைக்கு யாரோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க, அப்பயும் நீ திருப்பி இலை வச்சு நடக்க வைக்கணும், உங்களுடைய கிருபை. நிறைய நேரத்துல துக்கப்படுத்த நிலைமையோடு நான் வருவேன், என்னை ஜீவனோட சுகத்தோடு விளக்கோடு காக்கிறது உங்க கிருபை. இது எல்லா டைமும் எல்லாருக்கும் விளங்காது. எப்போ ஒரு மனிதன் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள கடந்து அப்படியே நடந்து வராங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் அவருடைய அன்பை கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு நீங்க ஒரு எதிர்பார்ப்பு காலை வேளையில வந்திருக்கலாம், சிலவங்க மகிழ்ச்சியோட வந்திருக்கலாம், சிலவங்க ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில நீங்க உள்ள வரும் பொழுதே ஆண்டவர் எதிர்பார்க்கிற வார்த்தை, என் மகன், என் பிள்ளை, வாயை திறந்து இயேசு சுவாமி நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவர் ஆவலோடு பார்த்து கொண்டிருப்பாரு. எந்த ஜனத்தை சொல்லுவதோ நீங்க சொந்தமா போனாலும் அவருடைய கண்கள் அந்த காலை வேளையில உங்கள் மேல நோக்கமாக இருக்கிறது என்பது சந்தேகம் இல்லை. உங்கள் மேல அவர் நோக்கமாக இருக்கிறார், பிரியமாக இருக்கிறார், வாஞ்சையாக இருக்கிறார். யாருக்கும் உங்க மேல அக்கறை இருக்கோ இல்லையோ, ஏசப்பாக்கும் உங்க மேல ரொம்ப அக்கறை இருக்கு. உங்க பிள்ளைகள் மேல அக்கறை, நீங்க செய்கிற வியாபாரத்தின் மேல அக்கறை, உங்க தொழில்கள் மேல அக்கறை, உங்க படிப்பின் காரியத்தின் மேல அக்கறை, எல்லாத்தையும் மேல அக்கறை இருக்கிறார். அவர் சொல்ற காலை வேளையில உங்கள் மேல நோக்கமாக இருக்கிறேன். இல்ல மேல நோக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னா என்ன செய்யலாம் என்று சொல்லி
கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு நான் கர்த்தருடைய வார்த்தை நிறைவு செய்ய நிறுவுகிறேன். முதலாவது ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசித்து கேட்கும் பொழுது, இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன், என்னால் உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். ஆமென். ஒரு மனிதனது காலை வேளையில மனம் திரும்புவானே என்று சொன்னால், மனம் திரும்பப்பட்ட நிலைமையிலே ஆலயத்துக்குள்ள உட்கார்வார் என்று சொன்னால் கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருக்குது என்று மனம் திரும்புகிற ஒரு அனுபவம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்புகிற நான் நல்லதாக இருக்கிறேன் என்ன அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், காலை வேளையில மனம் திரும்புகிற ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில வாலிப பிரயாணத்துல அநேக முறை இந்த ஸ்கூல் லைஃப்ல இருந்து கல்லூரி வாழ்க்கையில இருந்து அநேக டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லி புஷ் பண்ணுவாங்க. ஆனா ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னா எனக்கு அது சண்டே ஒரு நாள் தான் லீவ். அன்னைக்கு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணுவோம், வெளியே போவோம், எல்லாத்தையும் பார்ப்போம். இவங்க காலை வேளையில நேரத்துல 5:30 மணிக்கு வரணும், 6 மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ எங்க வீட்டுல நான் நினைச்சிட்டேன், ஒருத்தனை மாத்தம்னா எனக்காக பிரயாசப்படுறாங்கன்னு. ஆனா இது ஒரு விண்ணப்பமாய் சபையில வைக்கப்பட்டு எப்படியாவது என் பையன் மறந்துடணும்னு சொல்லி 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 அவங்க ஜெபிச்சு கொண்டே இருந்தாங்க. ஆனா என்னை ஆலயத்திற்கு வா என்று சொல்லும் பொழுது நான் வரதற்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன். ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது, இன்னைக்கு நிறைய தகப்பன் தாய்மார்கள் உங்களுடைய பிள்ளைகளை காலை வேளையில ஆலயத்திற்கு தேவனை ஆராதிக்கமான்னு சொன்னா உங்களை மாத்திரம் அனுப்பிப்பாங்க, கொஞ்சம் தூங்குறன்றாங்க, நீங்கள் விட்டு வந்திருப்பீங்க. உடனே அவங்க பிரியமில்லாமல் அல்ல, உலகத்தின் மேல அதிக நாட்டம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது பாருங்க, நம்முடைய வசனங்கள் எல்லாம் இதயத்துக்குள்ள நம்ம பிள்ளைகளோட இதயத்தில் எப்பவுமே இருக்கும். ஆனா அவர்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, பாவியா இருக்கிற நாடு ஒருவேளை ஆலயத்துக்குள்ள வந்து என் மூலமா பல பேர் துக்கப்பட்டு பரிசுத்த குலைச்சல் ஆயிருமோ, தவறா போயிருமோ அப்படிங்கிறதுக்காக தான் பிள்ளைகள் ஹெசிடேட் பண்ணுவாங்க. இதை நான் ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு முறை என்னோட ஃப்ரெண்ட்லியா பல பேருடைய தகவல் சொன்னாரு, பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே மன திரும்புதல் உண்டாகும்படியாகவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தாருப்பா. எனவே நல்ல பசங்க தான் போகணும்லாம் இல்லை, நீ இன்னைக்கு உணர்ந்தியில மனம் திரும்புதல் உண்டாகணும், நான் சரியாகணும் அப்படின்னு உணர்ந்தியில அந்த போதும், அந்த டேர்ன் போதும், நீ வா, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உன்னோட வாழ்க்கையை மாற்றி கொடுப்பாருன்னு சொன்னார். இந்த நாள் முதல் கொண்டு தேவனை ஆராதிக்க வந்தேன், அப்படியே துதிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருக்குள்ள அப்படியே ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் உண்டாங்க. இன்றைக்கு உங்க பிள்ளைங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்கள ரொம்ப புஷ் பண்ணி ஏதாவது திட்டிட்டு வந்துடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை விதைச்சிட்டே இருங்க. ஏற்ற நேரத்துல அது உங்களுடைய இருதயமான பலகையில எழுதப்பட்டு ரைட் டைம்ல உங்களோட ஆராதிக்க அவங்களோட ஓடி வருவாங்க. அநேக வாலிப பிள்ளைகள் கூட்டமாக நிறைஞ்ச ஒரு ஆலயத்துல காணப்படும், தேவனையெல்லாம் சேர்ந்து துதிக்கிற காணப்படும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது மனம் திரும்புதலை கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லி. இரண்டாவது லூக்கா எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 61வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து, இரண்டாவதாக உணர்வு அடைகிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். எந்த மனிதன் உணர்வு அடைகிறானோ அவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா,
நம்முடைய ஆயர்கள் அவர்கள் இங்கே கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அதை நம்ம ரொட்டீனாக நம்ம பண்ணிட்டே இருக்கோம். ஆனா தேவன் விரும்புறது என்னன்னா, அந்த பாடல் மூலமா உணர்வு அடையும், செய்தியின் மூலமா உணர்வு அடையும், கர்த்தருடைய வார்த்தை மூலமா உணர்வு அடையும். உணர்வு அடையும் பொழுது இது எனக்காக பேசுகிற வார்த்தை, என்னுடைய ஆத்மாக்காக பாடப்படுகிறதான பாடல், இந்த வேத வசனம் என்னுடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்காக ஆண்டவர் என்னோடு பேசுகிற வார்த்தை. ஒரு முறை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய கோவையில் இந்து முஸ்லிம் நண்பர்களுக்கு இடையே ஒரு பெரிய ஒரு சண்டையெல்லாம் வந்து பயங்கரமா பாம்பு பிளாஸ்ட் அளவுக்கு தான் போச்சு. அப்போ நிறைய கிறிஸ்தவ தம்பிகள் எல்லாருமே அந்த டவுன் பகுதியில் இருந்தாங்க. அப்போ அந்த சண்டையில் வரும்பொழுது ஒரு இந்து சகோதரர் ஒரு கிறிஸ்தவ சகோதரர் பிடிச்சிட்டார். இப்போ அவரை அடிச்சு எதையாவது பண்ணிருமோ, சிக்கிட்டான் அவர்கிட்ட கையில அப்படின்னு நினைச்சு அவர் வீழ்த்தியலாம் சொல்லி பிளான் பண்ணார். ஆபத்துக்கு போகும்போது, ஏன்னா அந்த கிறிஸ்தவ சகோதரர் என்ன பண்ணா, தாடியெல்லாம் வச்சுட்டு பியர்லாம் வச்சுட்டு ஒரு முஸ்லீம் சகோதரர் போல ஒரு காட்சி கொடுக்கும் சொல்லணும். பயங்கரமா அப்படி தூக்கும் பொழுது இயேசுவே அப்படின்னு பாடினார். ஏய் நிறுத்து நிறுத்து, அச்சே இது வந்து யார் நீ யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க. கேட்டோடனே நான் கிறிஸ்துவ அப்படின்னு, கிறிஸ்துவனா அப்படி பார்த்துட்டு நம்புற மாதிரிலாம் இல்லை, இவன் சும்மா கதை போடுறான், சும்மா ஏதோ சொல்றான், இவன் திரும்பி கேளுங்க அப்படின்னு. சரி நீ கிறிஸ்தவனா இருக்கிறா, நீ கண்டிப்பா பயன்படுத்த ஆலயத்துக்கு போகல, இன்னைக்கு சத்தியமா நான் போவேன். சரி அப்போ அந்த வசன வாசிப்பான், சரி உனக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிறார். இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே எல்லாருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு டிஃபால்ட்டா வசனம் தெரியும், சங்கீதம் 23 சங்கீதம் 3. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை உள்ளுடங்களில் வைத்து அமர்ந்து தனியிட்டு கொண்டு போய் விடுகிறார். தம்பி நீ சொன்ன எந்த இடத்துல இருந்து போய் பேசுறியா? இயேசுங்கிற வார்த்தை எந்த இடத்துல வரலையே, கர்த்தர் கர்த்தர் தான் வருது, போய் பேசுறியா அப்படின்னு அப்படியே உடைய சொன்னா, இல்லனே கர்த்தர் தான் இயேசு. இன்னொரு இவன் ஆகாது, இன்றைக்கு என்ன பண்ணலாம், எல்லாம் அடிச்சிடலாம், நிஜமா சொல்றேனே அப்படின்னு. நான் நிஜமா சொல்றேன், இது வார்த்தை கர்த்தர் தான் இயேசு, இயேசுதான் கர்த்தர், அவருக்கு பல நாமங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம பசங்க பார்த்துட்டு, ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கர்த்தர் கர்த்தர் சொல்லுவாங்க. சரி நீ பொழைச்சுப்போ, இனிமேல் சரியா கரெக்டா இயேசு பத்தி தெரிஞ்ச மாதிரி வசனத்தை நீ சொல்லி படிக்கணும் அப்படின்னு ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒரு கிறிஸ்துவனை விடுதலை ஆக்கி அனுப்பினார். அந்த தினத்துல நேரா வீட்டுக்கு மனம் பொங்கல் ஒரு மாதிரி நிலைமையில வந்தாங்க. அப்பா அவங்க அப்பா கேட்டாரா, என்ன அப்படின்னு கேட்டாரா, அப்பா இந்த வாரம் எப்போ நம்முடைய ஆலயத்துல ஆராதனை நடக்கிறது, எத்தனை மணிக்கு நடக்கும், முதல் ஆராதனை எப்போ, ரெண்டாவது ஆராதனை எப்போ நடக்கும்? அப்படி நீ வழக்கம் போல முதல் வாரத்தில் வாங்கினா ஏதோ பண்டிகை நாட்கள் வருவீங்க அப்படி வா அப்படின்னா, இல்லை நான் வரேன், எனக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போங்க பண்டிகை அடிக்கலாம், வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் இவங்க உயிரோடு நான் வந்திருக்கிறேன்னா கர்த்தர் எனக்கு போட்ட அந்த பிச்சையினால இயேசு சுவாமியை நான் வாழ வச்சதுனால இன்றைக்கு நான் உயிரோடு நான் வந்திருக்கிறேன். நிறைய நாள் என்னுடைய வேலை தான் முக்கியம், என் வாழ்க்கை தான் முக்கியம், ஒரு உணர்வடையாத நிலைமையில நான் இருந்தேன். இன்றைக்கு நான் உணர்வு அடைஞ்சிருக்கேன். இன்றைக்கு இயேசுப்பாவை தேடி வந்த வீடுகள், இயேசுப்பாவை தேடி வருவா, அவர் இல்லாமல் எனக்கு ஜீவன் இல்லைன்னு சொன்னாங்க. காலத்தில் பேதுருவும் சொல்ற, ஆண்டவரே எந்த சூழ்நிலை பதிலளிக்க மாட்டோம், அவங்களோட நான் இருப்பேன். அவரும் ஒரு ஸ்மைல் மாத்திரம் கொடுத்துட்டு ஓகே லெட் இட் பீ அப்படின்னு அவர் போயிட்டார். சேவல் தூங்குவதற்கு முன்பதாகவே அவர் மறுதளிக்கிறார். ஆனா இயேசு பேதுருவை அழகாக அவர் திரும்பி பார்த்து ஒரு பார்வை, அப்போ அந்த ஒரு பார்வையில பல அர்த்தங்கள் பேசும், பல காரியங்கள் சொல்லும். உங்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய தகப்பனும் தாயும் பெற்றோர்களும் நம்முடைய ஆயர்களும் நம்ம பார்த்த ஒரு பார்வை போதும், அந்த பார்வை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, உணர்வு அடைஞ்சிட்டோம்னா, இன்றைக்கு உங்க வீடுகளுக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது லட்சியம் உண்டாகும், சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். எல்லா கரங்களை உயர்த்தவருக்கு நன்றி சொல்லலாம். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். ஆமென். மூன்றாவதாக சங்கீதம் 138:6
verse 6. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் என்னாவது பார்த்தோம்னா ரொம்ப பெரிய ஒரு டாப்ல இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அதிசயமா இருக்கு. இதெல்லாம் காட்டிலும் கர்த்தர் உயர்ந்தவராய் இருக்கிறார். அப்படியே நம்மளை பார்த்து சொல்றது தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த மனிதனுடைய வாழ்க்கையில தாழ்மையுள்ள இருதயம் காணப்படுகிறதோ அவர்களை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். தாழ்மைனா என்ன? என்னோட ட்ரெஸ்ஸை மாத்திரம் நான் வேற மாதிரி போட்டுட்டு அவர் சமூகத்துல அப்படியே வந்து நல்ல கை மாறி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உட்கார்ந்துட்டு போறதல்ல. வேதாகமத்திலே பவுல் என்கிறதான மனிதர் இஸ் a very very talented person. அப்போஸ்தலர்கள் எல்லாத்தையும் காட்டிலும் இது something special, something different. அவருக்கு தெரியாத காரியங்களே இல்லை. உங்களுடைய பைபிள்ல நீங்க அப்படியே பேக்ல திருப்பினீங்கன்னா ஒரு 4 பக்கம் மேப் இருக்கு. அந்த மேப் எல்லாமே வந்து பவுல் போகாத ஊரே இல்லை. He traveled all over the places. எல்லா இடங்களுக்கும் அவர் ஊழியமாய் சுற்றுப்பயணமாய் எல்லா இடங்களுக்கும் போய் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் சொல்லி எல்லாருக்கும் அறிவுரை சொல்லி எல்லாரையும் சீர்படுத்தி ஒரு வித்தியாசத்தை கொண்டு முடியும். அப்படின்றது இந்த மார்ட்டின் லூதர் கிங்ல ஒரு ஃபைனா ஒரு டிஃபரன்சியேஷன் உண்டாச்சோ அதை காட்டிலும் அந்த சூழ்நிலையில கிறிஸ்துதான் சபைதான் கிறிஸ்து இருக்கிறதால ஒரு புதிய அங்கத்தை கொடுத்து ஒரு வித்தியாசத்தை கொடுத்து மாற்றுதலை பண்ணினவர் பவுல் என்று சொல்லிப்பார். ஆனால் பவுலை குறித்து பவுல் சொல்லும் பொழுது விபதமாய் அவர் தாழ்த்துகிறாரா? முதலாவதாக எபேசியர் 3:8 வாசிப்பாங்க. என்ன படிக்கோங்க. எபேசியர் 3:8 பார்க்கும் பொழுது பவுல் விதமாய் சொல்றாரு, ஆண்டவரே பாவியிலும் பிரதான பாவி நான், இருக்கிறதுலயே மோசமான பாவி நான்னு அவர் சொல்றாரு. இது ஹைலி இம்பாசிபிள். நம்ம பாவியா இருக்கோம் நம்ம சொல்லுவோம். நல்ல பொசிஷன்ல இருக்கோம், ஆண்டவரே நான் எதுக்கு ஆகாத ஆண்டவரே அப்படின்னு சொல்றது வந்து கொஞ்சம் கடினம். நல்லா பாடம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு பாடம் தெரியுமா அப்படின்னு தெரியாது சொல்ல மாட்டோம். கொஞ்சம் மைக்க கொஞ்சம் ஷார்ப்பை கம்மி பண்றீங்களா, கொஞ்சம் பேச கூப்பிடுறீங்களா, கொஞ்சம் மாத்தி கம்மிக்கும். நல்லா இசையில வாசிக்க தெரிய ஆரம்பிச்சு அப்படின்னா கொஞ்சம் பாடுறத தப்பா பண்ணாங்கன்னா கொஞ்சம் லைட்டா திரும்பி பார்ப்போம். கொஞ்சம் பிராக்டிஸ் செய்யறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க அவர் சொல்றாரு தன்னைத்தான் ஆண்டவரே பாவியிலும் பிரதான பாவி நான் ஆண்டவரே என்று சொல்லி முதலாவதாக பவுல் விதமாய் தன்னை தாழ்த்துகிறார் சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது பாருங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் எல்லாரையும் காட்டிலும் சிறியவன் என்று சொல்லி மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் எல்லாரையும் காட்டிலும் சிறியவன் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் போதிக்கிறவங்க, எல்லாத்துக்கும் நற்கிரியைகள் சொல்றவங்க, எல்லாத்தையும் காட்டிலும் நான் சிறியவன். நான் பெருமைக்காக சொல்லல. நம்முடைய ஆயிரவர் ஐயா சொன்ன ஐயா அவர்கள் எனக்கு ஒரு 7 வருஷம் தான் அவங்கள தெரியும். ரொம்ப நாளா அவர் எனக்கு தெரியும். அவருக்கு சில காரியங்கள் நான் கண்டுட்டு இருப்போம். எல்லா வேலையும் முடிஞ்சாலும் திருப்பி எல்லாரும் போலையும் சக மனிதரை போல உள்ள வந்து கூட இருந்து என்ன ஏது விசாரிச்சு கேட்டு சின்ன பசங்க பெரியவங்க எல்லாத்தையுமே பார்க்காம எதுவுமே தெரியாத மாதிரி அவருடைய எல்லாத்தையுமே பார்ப்போம். தியாலஜியில் அப்படியே நிறையா படிச்சு வச்சிருப்பாங்க. ஆனால் ரொம்ப அம்பலா இருப்பார், ரொம்ப தாழ்மையா இருப்பார். எல்லாரோடையும் பேசுவார், சின்ன குழந்தைகளோட பேசுவார், விளையாடு கூட எல்லாரும் போவார். இந்த ஒரு அனுபவம் எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு தெரியாது. சில இடத்துல நான் பார்த்துருக்கிறேன், கொஞ்சம் ரிஸ்க் அதெல்லாம் கிடைக்காது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மோடு, ஒரு நண்பர்கள் ஐக்கியம். இயேசு அப்படிதான். இயேசுவா சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் அழகா நேசிச்சாரு. அப்படியே என்னுடைய ஆயிரவர்களும் எனக்கு தெரிஞ்ச நாள் முதல் கொண்டு அவங்க ரொம்ப பண்பா அழகா எல்லாருக்கும் வாங்க போங்கன்னு சொல்லி பேசக்கூடியவரா அழகான ஒரு
ஆயிரக்கணக்கில் கர்த்தரை நான் சொல்லியிருக்கிறேன். இங்கு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும் பொழுது அடுத்து சொல்றாரு, நான் முற்றிலும் தேர்ந்தவன் அல்ல. எந்த இடத்துல எந்த சமயத்தில் விட்டாலும், இப்ப நான் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது வேதாகமத்தை கையில வச்சு ஒரு நோட்ஸ் கையில வச்சுட்டு என்ன பேசணும்னு எடுத்துக்கொண்டு வரேன். நீங்க பவுல அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா he doesn't need the Bible. அவருக்கு வேதாகம் தேவைப்படாது. அப்படியே என்ன பண்ணுவார், அவரோட வார்த்தை அப்படியே பிரசங்கிச்சு கொண்டிருப்பார். எந்த சூழ்நிலைகளும் அப்படியே சொல்லி 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 உருவாக்குவராயிருக்கிறார். ஒவ்வொரு பட்டணங்களாய் போய் சபைகளை உண்டாக்கின ஒரு பயங்கரமான இன்டெலிஜென்ட். எத்தனை டாக்டர்ஸ் உட்கார்ந்துருக்கீங்க தெரியல, எத்தனை இன்ஜினியர்ஸ் உட்கார்ந்துருக்கீங்க எனக்கு தெரியல, எத்தனை பிசினஸ் பீப்புள் இங்க உட்கார்ந்துருக்கீங்க எனக்கு தெரியல. ஆனா அவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் பவுல் அடுத்தபடியாக என்ன பண்றாரு, நான் இவ்வளவு பெரிய அறிவாளி இல்லாதவரே அப்படின்னு சொல்றாரு. அதே 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் பொழுது எல்லா விதமான கொடுமைகள் வாழ்க்கையில நான் செய்தவனாக இருக்கிறேன், கொடும் பாவியாக இருக்கிறேன் என்று சொல்றத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 13:10 வாசிக்கும் பொழுது அவர் அதிகமாய் ஊழியம் செய்து சோர்வடைந்து மீண்டுமாய் எழுந்து 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 மேக்சிமம் உழைத்த ஒரு மனிதர். அவர் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு முற்றிலுமாய் தன்னைத்தானே அவர் தாழ்த்தி பெருமையாக்கி சொல்றாரு, நான் ஒன்றும் இல்லப்பா ஆயிடுச்சு. ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புவது என்னன்னா, இந்த ஆராதனை கொடுத்திருக்க நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு. முதலாவதாக மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் நம்ம கேட்கிறார். இரண்டாவதாக உணர்வு அடைப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உணர்வில்லாத கேட்கிற இந்த சத்தம், உணர்வில்லாத கேட்கிற இந்த பாடல், உணர்வில்லாத கேட்கிற இந்த ஐக்கியம் எதுவுமே நம்முடைய இதயத்துக்குள்ள போய் ஸ்டாண்ட் பை நிற்காது. இந்த வாரம் ஃபுல்லா, இந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு ஒரு விருதனை கொடுக்கணும்னா, உங்களை நடத்தணும்னா அது இயேசுப்பா மாத்தமா நடத்த முடியும். இது பெருசாக இல்லையே, சின்ன சின்ன பழக்கம் பெரிய இடத்துக்கு நம்மளை கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்னா கேட்கறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, காலை வேளையில நீங்க எந்திரிச்சோடனே முதல் செய்ய வேண்டியது பிள்ளைகள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே இந்த நாளை காண செய்த நேசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லி அவங்களை துவங்க வைக்கணும். அவங்க காலையில நீங்க போனோடனே சிக்கன் குழம்பையும் இட்லியும் வச்சுட்டாங்கன்னா கையை பிடிச்சிட்டு சொல்லணும், வெயிட் பண்ணு, இந்த ஆகாரம் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, இந்த ஆகாரம் பேச சுவாமி நமக்கு கொடுத்துருக்கிறாரு, நன்றி சொல்லி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க பிரயாணம் பண்ணி வண்டியில போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், ஆண்டவரே என் சமூகம் உங்களுக்கு முன்பதாய் சொல்லணும்னு சொன்னீங்களா, ஆண்டவரே என் வாகனத்தை கூட வாங்க. நிறைய நியூஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். நாமும் மனிதர்கள் தான், பல விதமான இன்னல்கள் இருந்தாலும் சுகமாய் கட்டாமாய் நம்ம திரும்பி வருவதற்கு என் பிள்ளைக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கு அருள் செய்யாதவரே அப்படின்னு சொல்லி அனுப்பணும். மீண்டும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நல்லா மூஞ்சி கைகாலாம் கழுவிட்டு வசனத்தை படித்த பின்பதாக உலகத்தின் பாட புஸ்தகங்களை படிக்க வேண்டும். அநேக டாக்டர்ஸ் எல்லாமே, நிறைய கிறிஸ்துவ டாக்டர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, கோவையில் நிறைய இருக்காங்க. நான் ஒவ்வொருத்தரையும் அந்த ஒரு அம்மா நான் போய் பார்ப்பேன், ஒரு கைனகாலஜிஸ்ட், ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டர், அவங்கள நான் போய் பார்ப்பேன். எப்போ உள்ள போனாலும் அவங்களுடைய உள்ள வந்தோடனே வாக்குத்தத்த அட்டைகளும் வசனங்களும் முதல்ல இயேசு சுவாமியை பற்றி சொல்லி தான் ட்ரீட்மெண்ட் அப்படியே மூலம் அப்படியே ஆரம்பிச்சுட்டு போவோம். தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். பாடல் சொல்றாங்க, இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அனுபவத்துக்குள்ள போகும் பொழுது கர்த்தருடைய கண்கள் இந்த காலை வேளையில உங்கள் மேல நோக்கமா இருக்கும் என்கிறது சந்தேகம் இல்லை. எனவே அப்போ பாவம் சொல்ற பாவியும் பிரதான பாவிங்கிறார். பரிசுத்தமான ரேங்க்ல நான் ஃபர்ஸ்டா இருந்தாலும் நான் லாஸ்ட்னு சொல்றாரு. எனவே நான் முற்றிலும் தெரியும் என்று பவுல் சொல்றாரு. கொடுமை செய்கிறவனாக இருக்கிறேன் என்று சொல்றாரு. தேவனுடைய கிருபையே என்னை இவ்வளவு தூரம் நடத்தி நான் உயர்ந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் என்று சொல்லி பவுல் சொல்றதை பார்க்கிறோம். கடைசியாக இப்படி சொல்லி நான் உங்களுக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய திருவசனத்தை முடிக்க நான் விரும்புகிறேன். அதே வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கும் பொழுது வசனத்திற்கு நடுங்குகிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறோம். When you start carrying your Bible in your hand, அவருடைய வேதாகமத்தை நீங்க கையில் எடுத்து வாசிக்கிறீங்க,
திருப்பி அந்த படத்தை பைக்குள்ள போட்டு போறீங்க. ஒன்னே ஒன்று மாத்திரம் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வேதாகமம் உங்க வீட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்கு? வேதாகமத்தை கொண்டு போய் நிறைய இடத்துல பார்ப்பேன். முன்னாடி ஷூ ஸ்டாண்டு கழுத்துற இடத்துல ஃப்ரண்ட்ல வச்சிருப்பாங்க. சில பிள்ளைங்க கொண்டு போய் சிலது கார்ல விட்டுருவாங்க, சிலவங்க பைக்கோட ஃப்ரண்ட் கவர்ல இருக்கும். சிலவங்க அது எங்க இருக்குன்னு அடுத்த வாரம் அழைத்து போகும்போது தான் தூசி தட்டி எடுத்துட்டு வருவாங்க. இங்கு யோசியா கர்த்தருடைய வசனம் கேட்ட உடனே நடுங்கி தன்னோட சட்டையை தூக்கி பயம் உண்டாகிருக்கு. இந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகத்தை அருளும் பொழுது, விடுதலையை தரும் பொழுது, அவர் சும்மா அப்படியே சொல்லல. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி விசுவாசிக்கிறாய் என்று கேட்டு வார்த்தை மூலமாய் அவர்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தவர்களை விடுவித்தார். இந்த காலை வேளையில நான் சொல்றேன், கர்த்தருக்கு நீங்க கொடுத்திருக்கிறதான இடம் சரியானதா இருந்தால், கர்த்தரை நீங்க வச்சிருக்கிறதான அந்த இருதயம் சரியானதா இருந்தால், உங்க வியாபாரமாக இருக்கட்டும், உங்களுடைய படிப்பின் காரியமாக இருக்கட்டும், உங்களுடைய எதிர்காலமாக இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கட்டும், உங்க பிசினஸ் இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, இன்றைக்கு யாரை நீங்க பலவீனமாய் ஆகாதவன் என்று சொல்லி நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தருடைய வசனம் அந்த வார்த்தை அந்த இருதயமான பலகையில் அவருடைய இதயத்துக்குள்ள, உங்க பிள்ளைகள் இதயத்துக்குள்ள, உங்க கணவனுடைய இதயத்துக்குள்ள, உங்க மன இதயத்துக்குள்ள நீங்க சொல்ல 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 மனம் திரும்புதல் உண்டாகும் என்று சொன்னார், உணர்ச்சி உண்டாகும் என்று சொன்னார், தன்னை அவர் தாழ்த்துவார் என்று சொன்னார். கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வீடுகளிலே அற்புதத்தை செய்வது நிச்சயம். இன்றைக்கு மீண்டும் சொல்றேன், ஒருவேளை ரொம்ப நாளா காத்திருக்கிறதான டெலிவரன்ஸுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டும் சொன்னால், ஆண்டவர் அற்புதத்தை, God of deliverance, விடுதலையின் தேவன் உங்க வாழ்க்கையிலே விடுதலை கொடுத்து அதிசயமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே உங்களுடைய கண்கள் என் மேல நோக்கமாக இருக்கட்டும் என்று சொல்லி, அப்படி இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆராதனை வேளையில் கூட அவரை நோக்கி பார்ப்போம். ஆவியான தேவன் இதோ யாரெல்லாம் வாயில திறந்து, இயேசுவே அப்பா, நான் ஏதோ ரொட்டீனா என்னோட வாழ்க்கைய கிறிஸ்தவன் என்கிறதுனால நான் டிராவல் பண்ண விரும்பலாகவே, கிறிஸ்தவனை உடையவனாக நான் வாழ்வதற்கு இயேசு சுவாமி எனக்கு ஒரு புதிய ஒரு துவக்கத்தை கர்த்தர் நீங்கள் ஆரம்பித்துக் கொடுங்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது ஒரு தெய்வ பிரசனம் உங்களை நிறைத்து அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயமாக. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல தேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த மீண்டும் அந்த வார்த்தை மாத்திரம் சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவருடைய
இருக்கிறது என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரமார்களையும் சகோதரிமார்களையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒரு நாளும் எங்கள் பிள்ளைகளை கைவிடாத நேசு, எங்கள் பிள்ளையுடைய வழக்கரத்தை பிடித்து இதோ நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சோர்ப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன அவருடைய வார்த்தையின்படியாய் இன்றைக்கு தகப்பனே எங்கள் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை எங்கள் பிள்ளைகள் புரிந்து கொண்டு ஆராதனை முடிந்து தகப்பனை வீட்டுக்கு செல்லும் பொழுது என் பிள்ளையை கொண்டு ஏதாவது ஒரு காரியம் செய்வார், என் கணவனை கொண்டு ஒரு வியாபாரத்தில் செழிப்பு உண்டாகும், எங்கள் குடும்பங்கள் யாரும் நாங்கள் செழித்து நாங்கள் இருப்போம், தேவனுடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று நான் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு எங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து ஒரு சத்தத்தை கேட்க மோடி இணைந்து மகிழ்ச்சியோடு இந்த வாரத்தை கழிக்க